கனா காணும் காலங்கள் தொடர்கிறது. என்னடா மச்சான், அந்த செவப்பனுங்க நோட்டீஸ் போர்டு கிட்ட கூடி கும்மி அடிக்கிறானுவோ? என்னடா மேட்ரு? சும்மா ஃபீல கொடுப்பானுங்கடா. ஏதாவது கேலண்டர் போட்டிருந்தா கூட நம்மளை வெறுப்பேத்துறதுக்காக கூட்டத்தை சேர்க்கறது. கிட்ட போனா நம்மளுக்கு பல்பாவும். இப்படிதான் போன வாரம் பயங்கர ஃபீல கொடுத்தானுங்க. என்னடான்னு போய் பார்த்தா எம்டி நோட்டீஸ் போர்டு. இல்ல மக்கள்ஸ், அவனுங்க ஆர்வமா பாக்குறத பார்த்து அப்படி தெரியலையே. ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களோ என்னவோ. எப்படினாலும் நம்ம கிளாஸுக்கு வெளியே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இல்ல 2-3 நாள் லீவா இருக்குமோ? கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்து அறிவதே மெய். டேய், இப்ப யார கேட்டா இந்த பழமொழிய சொன்ன? வரப்படாது ராஸ்கலா. வாங்கடா போலாம். கிளம்பு கிளம்பு. பப்பிமா மச்சான், என்னடா போட்டிருக்கு? மச்சான், மேட்ரு ஓவர், டோட்டல் டேமேஜ். ஸ்கூல் டே டான்ஸ் டீமுக்கு ஆள் எடுக்கிறாங்க டோய். மச்சான், வந்துருச்சு. The day has come. வார் நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. போ என்ன மூடு? Thank you. என்னடா பண்ண போறோம்? எஸ்கேப் தான். போட்டு பாத்துறோம் மாப்ள. இதுக்குடா தெரிஞ்சே போய் ஒம்பள மாட்டோம். டேய், நம்ம மதன் இருக்க வரைக்கும் நமக்கு என்னடா பயம்? மாப்ள, நம்ம குரூப்லயே உனக்கு மட்டும்தான் அதுக்கான திறமையும் தகுதியும் இருக்கு. இது வரைக்கும் ப்ளூ பாய்ஸ் யாரும் இந்த ஸ்கூலோட டான்ஸ் டீம்ல இருந்ததா சரித்திரமே இல்லையாம்ல. அதை அடிச்சு உடைச்சு நீ மட்டும் உள்ள நுழைஞ்சிட்டேன்னு பை, அந்த சிகப்பனுங்களுக்கு அதுவே பெரிய அடிடா. நுழையிறது மச்சான் மட்டும் கலக்கி அந்த டான்ஸ் டீம் கேப்டனா வந்தான் பை, செத்தானுங்கடா அவனுங்க. என்னடா யோசிக்கிற? ஓகே சொல்றா. நாங்க வெளியே இருந்தாலும் எங்க ஆதரவு உனக்கு எப்பவும் இருக்கு. சொல்றா. ஓகேடா மாப்ள. சூப்பர்டா டேய். கலக்கடா டேய். கலக்கடா. சூப்பர்டா. வா. அண்ணா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் தெரியாது மச்சான், நீ கலக்குற அவ்வளவுதான். ஓவரா பண்றோம், பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன அப்புறம்? என்ன ரொம்ப நேரமா அவன் காதை கடிச்சிட்டு இருக்க? விஷயத்த சொல்லு. எதுக்கு சாமி வம்பு? அன்பா என் செல்லம் சொல்லும்ப, நான் ஏதாவது வாருவேன், உடனே நீ அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிருவேன். இதெல்லாம் தேவையா ராசா? அடிக்க மாட்டேன், சொல்லுடா. ஓ தேங்க்யூ. நான் இல்லப்பா அந்த ஆட்டத்துல. எங்கடா இன்னும் பிரியாவை காணோம்? பிரியா வராத காரணத்தையும் எங்கிட்ட கேட்குற? இப்போ பதில் எங்கிருந்து வருதுன்னு பாரு. டே ஜானி, எங்கடா இன்னும் பிரியாவை காணோம்? ஃபீவர். காலையிலே டாக்டர்கிட்ட போயிருந்தா, வருவா. பாத்தியா டாக்டர் கிட்ட போயிருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அவ அப்போலோக்கு போயிருக்கா. அங்கேருந்து கிளம்பி மவுண்ட் ரோடு வரணும். டிராஃபிக் வேற, வண்டியெல்லாம் பிடிச்சி வர்றதுக்கு லேட் ஆகும். அப்போ கூட வந்திருக்கலாம்ல. 10:45 தான் அப்பாயின்மெண்ட். இப்போ வந்துட்டு இருப்பா. பாத்தியா எவ்வளோ க்ளோஸ் கட்ட அவ்வளோ வாட்ச் பண்ணுறான் பாத்தியா? என்னடா? இல்லப்பா நேத்து பிசிக்ஸ் மாஸ்டர் என்ன சாப்டர் எடுத்தா தெரியுமா? ஞாபகம் இல்லையே. பார்த்தல உன் ஃப்ரெண்ட பிரியாவுக்கு எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டா கரெக்டா தெரியுது. ஆனா பிசிக்ஸ் டீச்சர் என்ன சாப்டர் எடுத்தாருன்னு கேட்டா மட்டும் ஞாபகம் இல்லையாமா. டேய் அடங்குங்கடா. அது இருக்கட்டும், கையில் ஒரு பை வச்சிருக்கே, என்ன மேட்ரு? தீபாவளி பலகாரமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் காட்டுறா, நாங்க பார்க்கணும். தாண்டவராயா தர முடியாது. போடா மச்சான்,
அதுல சில பல தைலங்கள், சில பல இன்ஹேலர்கள், சில பல துளசிகள், சுக்குகள், மிளகுகள், திப்பிலிகள்னு பல பல மெடிக்கல் மிராக்கிள்ஸையே உள்ள பதுக்கி வச்சிருக்கான். டேய் என்னடா நடக்குதுங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு. கோல்டா இருக்கா? மைக்கு, உன் சிஷ்யன் இப்ப எதுக்கு மெயின் ரோட்ல வண்டி ஓட்டாம மண் ரோட்ல வண்டி ஓட்டுறான்? செக் பண்ணு. என்னடா மச்சான்? எனக்கும் இருமலா இருக்குடா. அந்த கோடாளி தைலத்தால என் தலைய 2 பொல போலடா. இப்போ நான் பொழக்க போறேன் நானு. அதெல்லாம் தர முடியாது. ஏண்டா உன் நண்பன் வாழ்வே மயன் கமல் மாதிரி உயிர் போற மாதிரி இருமிட்டு இருக்கிறான். கொஞ்சம் தைலம் கூட தர முடியாதாடா? டேய் வெறுப்பேத்தாதடா. அதெல்லாம் தர முடியாது. டேய் தொண்டையில ஒரே கிச்சு கிச்சா இருக்குடா. அந்த டேய் வேலை ஒண்ணு கூடா. சொல்றேன்ல, அடி வாங்கிறாத. டேய் என்ன நீ மாத்திரலாம் கட்டுட்டு அதை எப்படி அவன் தருவான்? மாப்ள, அவன் சுக்கு காப்பி பொடி வச்சிருக்கான். சுக்குப்பொடியா இல்ல சொக்குப்பொடியா? டேய் ஏன்டா கொலைக்கிறவன? ஓ நீ கேண்டீன்ல போய் ஒரு வெண்ணி மட்டும் குடி, சரியாயிடும். டேய் எதுவும் தர முடியாது. நான் கிளம்புறேன். விக்கி பாரு மாப்ள, ஒரு சுக்கு காப்பிக்கு வேண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணும்னு உதறி தள்ளிட்டு போறான். என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா கலாய்க்கிறானுங்க. டேய் நீ 2 நாளா துளசி மாதிரி நாட்டு மருந்துகளை சேகரிச்சிட்டு இருக்க விஷயம் உளவுத்துறை மூலமா இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுடா. இந்த சில பல துளசிகளை நீ பெருமாள் கோயில் ஐயருக்கு தெரியாமையே திருடினது, அவர் அதை பார்த்துட்டு உன்னை துரத்துனது எல்லாமே B2 போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவாயிருக்குடோய். நீ பர்மா பஜாருக்கு போய் ஜபார் பாய் கிட்ட ஒரிஜினல் பாம் பர்ச்சேஸ் பண்ணது எங்களுக்கு தெரியும். என்னது பாமா? ஹெட் ஏக் பாம்டா. மைக்கேல், ஏன்டா உன் ஃப்ரெண்ட் இப்படி ஒளிறான்? டேய் இந்த ஐட்டங்கள்லாம் வந்து இல்ல இல்ல. இங்க பாரு, பிரியா இப்போ வருவா. இந்த ஐட்டங்கள்லாம் நீ அவகிட்ட கொடுத்தேன்னு வெய்யி, உன்ன மாதிரி கேவலமானவன் யாருமே இல்லடா. இதெல்லாம் அவளுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கினது இல்ல. வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதான், அவங்களுக்கு தொண்டை கட்டி இருக்கு. டேய் உன் சுயலாபத்துக்காக அம்மாவை பலியாக்காதடா. காலையில கூட நீ இருக்கேன்னு உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்ட போது 8 கட்டையில அம்மா ஹலோ ஹலோன்னு சங்கீதமா பேசினாங்கடா. அந்த அம்மா குரல் செல்னு பில்டப் எல்லாம் கொடுக்காதடா. டேய் டேய் பிரியா வர்றா, நீ கொண்டது மட்டும் கொடுத்தன்னு வையி செத்தடி. ஹாய் பிரியா. ஹாய் பிரியா. ஹாய் பிரியா. ஹாய். கனா காணும் கால